இங்கிலாந்து உமன்ஸ் vs இந்தியா உமன்ஸ் தேர்ட் T20 மேட்ச் கென்னிங்டன் ஓவரில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ ஜிஎல்எஸ்எல் டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கென்னிங்டன் ஓவல் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக். பட் உமன்ஸ் T20ஸில் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் பிச் கொஞ்சம் டிஃபரெண்டாக பிஹேவ் பண்ணியிருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் நியூசிலாந்து 103 ரன்ஸ் மட்டுமே ஸ்கோர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக டாமினேட் பண்ணாங்க நியூசிலாந்து பேட்டர்ஸை. செகண்ட் இன்னிங்ஸில் இங்கிலாந்து ஈஸியாக சேஸ் பண்ணாங்க. 12வது ஓவர்லேயே மேட்சை ஃபினிஷ் பண்ணாங்க. அதுக்கு முந்தின மேட்ச்சில் ஆஸ்திரேலியா தென் இங்கிலாந்து 2 இன்னிங்ஸ்லையும் 180+ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரன் ஸ்கோரிங் வென்யூவாக தான் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியன் ஸ்பின்னர்ஸுக்கு இங்கே சப்போர்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இனிஷியலாக 2-3 ஓவர்ஸில் பால் கொஞ்சம் மூவ் ஆகலாம். பட் ரீசன்ட் டைம்ஸில் இங்கிலாண்டில் பெருசாக இனிஷியல் மூவ்மெண்ட் இல்லை. ஓவராலாக 3 உமன்ஸ் T20 மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 1 டைமும் சேஸ் பண்ண டீம் 2 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 151 ரன்ஸ் இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 1 டைமும் 150 - 169 1 டைமும் 170 - 189 1 டைமும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்தியா உமன்ஸ் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ஹர்லின் டியோலுக்கு பதிலாக ஹர்மன்பிரீத் கவுர் ஆடியிருந்தாங்க. இந்த மேட்சுக்கும் ஹர்மன் கண்டினியூ ஆகலாம். 11ல் பெருசாக சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை. தீப்தி சர்மா, சாரணி, ராதா யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அருந்ததி ரெட்டி அண்ட் அமன்ஜோத் கவுர் 3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம். ஸ்னேரனா 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் அருந்ததி ரெட்டி, தீப்தி சர்மா, சாரணி தென் அமன்ஜோத் கவுர் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ராதா யாதவ், அமன்ஜோத் கவுர், சாரணி தென் தீப்தி சர்மா பவுல் பண்ணுவாங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ரொம்பவே குரூஷியல். இதில் வின் பண்ணாதான் சீரீஸில் அலைவாக இருக்க முடியும். லின்சி ஸ்மித்துக்கு பதிலாக சார்லி டீன் ஆட சான்ஸ் இருக்கு. மற்றபடி பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. பெஞ்சிலையும் பெருசாக பிளேயர்ஸ் இல்லை. ஃபில்லர், லாரன் பெல், ஆர்லெட் தென் எக்கல்ஸ்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கேப்சி அண்ட் லின்சி ஸ்மித் ஓவர்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் ஃபில்லர், லாரன் பெல் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. ஆர்லெட் தென் லின்சி ஸ்மித் 1 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஃபில்லர், ஸ்மித், எக்கல்ஸ்டன், லாரன் பெல் தென் ஆர்லெட் பவுல் பண்ணுவாங்க. இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் ஆல்மோஸ்ட் நம்பர் 5ல் ஆடக்கூடிய பிளேயர். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஆல்மோஸ்ட் 2 இன்னிங்ஸ்லையும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அகென்ஸ்ட் இங்கிலாந்து 24 ஆவரேஜில் 194 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கே டீசெண்டாக ஆட முடியும். மந்தனா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 100 அடித்தாங்க. பட் செகண்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. அகென்ஸ்ட் இங்கிலாந்து 40 ஆவரேஜில் 849 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர் டீமில் கன்சிடர் பண்ணுங்க. அகென்ஸ்ட் கேப்சி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தது. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது அகென்ஸ்ட் கேப்சி. ஹர்மன்பிரீத் கவுர் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 4ல் ஆடி இருந்தாங்க. இன்கேஸ் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் ஸ்டடி பண்ணி ஆடிட்டா நம்பர் 3ல் கூட ஆடலாம். 30-35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். அகென்ஸ்ட் இங்கிலாந்து ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லை. ஆல்மோஸ்ட் 26 இன்னிங்ஸில் ஒரு 50 கூட அடிக்கலை. இங்கிலாந்து கண்டிஷனில் T20 ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது. பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் டீசெண்டாக ஆடவும் முடியும். கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. டீமில் கன்சிடர் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதுவும் கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஜமீமா நம்பர் 3ல் ஆடி இருந்தாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடித்தாங்க. அகென்ஸ்ட் இங்கிலாந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் ஆடியிருக்காங்க. 22 ஆவரேஜில் 280 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் இங்கிலாந்து கண்டிஷனில் T20ஸில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே இனிஷியலாக விக்கெட் லூஸ் ஆகிட்டா ஜமீமா நம்பர் 3ல் ஸ்டெடி பண்ணி ஆட முடியும். பட் ஓப்பனர்ஸ் இங்கே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணால் லேட்டராக ஜமீமா கொஞ்சம் கஷ்டப்படலாம். ஜமீமா T20ஸில் செகண்ட் இன்னிங்ஸை விட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஷஃபாலி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லேயும் ஃபெயிலியர். ஷஃபாலி எகென்ஸ்ட் இங்கிலாந்து 15 ஆவரேஜில் 229 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இல்லை. பட் ஷஃபாலி ரீசன்ட் மேட்சஸில் செகண்ட் இன்னிங்ஸில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா செகண்ட் பேட் பண்ணுறதா இருந்தால் ஷஃபாலியை டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். தீப்தி சர்மா பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. தென் டெத் ஓவர்ஸில் ஆல்மோஸ்ட் 20th ஓவரை தீப்தி சர்மா பவுல் பண்ணுவாங்க.
மினிமம் ஒரு விக்கெட்டாவது எடுக்கக்கூடிய பவுலர். அகென்ஸ்ட் இங்கிலாண்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ தீப்தி சர்மா விக்கெட்ஸ் எடுக்க முடியும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். ஸோ டீமில் ட்ரை பண்ணுங்க. ஸ்னேரனா 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர் இல்லை, பட் சடனாக கொத்தா விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். தென் டீசன்ட் பேட்டரும் கூட லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 10-15 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணவும் முடியும். கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க. அமன்ஜோத் கவுர் பவுலிங்கில் ஆல்மோஸ்ட் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுக்கலாம். இனிஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். தென் டீசன்ட் பேட்டரும் கூட ஆல்மோஸ்ட் நம்பர் 5 இல்லை 6ல் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் 50 அடித்தாங்க. இங்கே இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் சம் டைம் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகலாம். அந்த டைமில் அமன்ஜோத் கவுர் பேட்டிங்கில் குரூஷலாக இருக்கலாம். பவுலிங் தென் பேட்டிங் பண்ணுறதால இந்த மாதிரி கண்டிஷனில் டீமில் ட்ரை பண்ணுங்க. இங்கே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். அருந்ததி ரெட்டி லாஸ்ட் மேட்ச்சில் 3 ஓவர்ஸ் தான் பவுல் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர் தான். பவர் பிளேயில் ஆல்மோஸ்ட் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. சம்டைம் டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் பவுல் பண்ணலாம். இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் அருந்ததி ரெட்டி குரூஷலாக இருக்கலாம். இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் டீமில் கன்சிடர் பண்ணுங்க. ராதா யாதவ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ஆல்மோஸ்ட் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. இங்கே பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். இங்கிலாந்து பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. தென் டெத் ஓவர்ஸ்லேயும் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க, விக்கெட்ஸ் எடுக்கலாம். சாரணி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்கு. லாஸ்ட் 2 மேட்ச்லையும் சூப்பராக பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இங்கேயும் விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டீமில் கன்சிடர் பண்ணுங்க. இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் எமி ஜான்ஸ் நம்பர் 5ல் ஆடுவாங்க. டீசன்ட் பிளேயர், பட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் இங்கே ஃபெயிலியர். அகென்ஸ்ட் இந்தியா 21 ஆவரேஜில் 332 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் டீசெண்டாக இருக்கு. டெனாலி ஒயிட் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் ஃபெயிலியர், பட் வியர்ட்டை இந்த மேட்சுக்கு டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வென்யூ சர்ரே கவுண்டி கிளப்போட ஹோம் வென்யூ. டெனாலி ஒயிட் சர்ரேக்காக ஆடுற பிளேயர். இந்த வருஷத்தில் மட்டும் இங்கே 3 T20 மேட்சஸ் கவுண்டியில் ஆடி இருக்காங்க. 3லையும் 50 அடிச்சிருக்காங்க. தென் இன்டர்நேஷ்னல் T20ஸ்லையும் இங்கே ஒரு 50 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கு டெனாலி ஒயிட்டை டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. சோஃபி டங்லி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் ஃபெயிலியர். ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் 7 இன்னிங்ஸில் 4 டைம்ஸ் சிங்கிள் டிஜிட் ஸ்கோரில் அவுட்டாக இருக்காங்க. அகென்ஸ்ட் இந்தியாவும் ரெக்கார்ட்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. 18 ஆவரேஜில் 192 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஓப்பன் பண்ணுறதால கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. பவர் பிளேயில் ஆடுறதால 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்குது. பியூமண்ட் நம்பர் 4ல் ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 50 அடித்தாங்க. ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடி இருந்தாங்க. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் நல்லா இருக்கு. டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க. இப்போ இருக்கிற ஃபார்முக்கு நல்லா ஆட முடியும். ஸ்கிவியர் பிராண்ட் நம்பர் 3ல் ஆடுவாங்க. குவாலிட்டி பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாங்க, பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலியர். டீசன்ட் பவுலரும் கூட, பட் ரீசன்ட் மேட்சஸில் பவுல் பண்ணுறதில்ல. அகென்ஸ்ட் இந்தியா 32 ஆவரேஜில் 547 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பேட்டராக டீமில் கன்சிடர் பண்ணி பாருங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அலீஸ் கேப்சி பேட்டிங்கில் ஆல்மோஸ்ட் நம்பர் 6ல் ஆடுவாங்க. ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் ரொம்ப போராக இருக்குது. இந்த வென்யூலையும் நம்பர்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. தென் பவுலிங்கில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. ரீசன்ட் டைம்ஸில் விக்கெட் டேக்கிங்லையும் பெருசாக இல்லை. பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுறதால கிராண்ட் லீக்ல வேணால் கன்சிடர் பண்ணி பாருங்க. சோஃபி எக்கல்ஸ்டன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர், பட் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் மொத்தமாக ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. அகென்ஸ்ட் இந்தியா நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. 17 இன்னிங்ஸில் 21 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. இந்த வென்யூலையும் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. தென் டீசன்ட் பேட்டரும் கூட லாஸ்ட் மேட்ச்சில் 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. பவுலிங் தென் பேட்டிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால டீமில் ட்ரை பண்ணுங்க. லாரன் பெல் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர், கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லையும் மொத்தமாக 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. டீமில் கன்சிடர் பண்ணுங்க, விக்கெட்ஸ் எடுக்க முடியும்.
ஏர்லெட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாங்க. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. விக்கெட் டேக்கிங் பவுலர். கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. டீமில் கன்சிடர் பண்ணுங்க. 1-2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. லின்சி ஸ்மித் 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம். நார்மலாக ஒரு மேட்ச்சில் மினிமம் 1 விக்கெட்டாவது எடுக்கிற பவுலர். பட் இங்கே 2 மேட்ச்லையும் விக்கெட்லெஸ்ஸாக இருக்காங்க. பிச்சில் சப்போர்ட் கிடைக்கும். பட் இந்தியன் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடுவாங்க இந்த மாதிரி கண்டிஷனில். ஃபில்லர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் 1 ஓவர் வச்சு பவுல் பண்ணுவாங்க. இங்கே இங்கிலாந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா குஷ். இங்கிலாந்து பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கிராண்ட் லீக்ல எமி ஜான்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டர்ஸில் ஸ்மிருதி மந்தனா. தென் டெனாலி வயட்டை இந்த மேட்சுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் ஹர்மன்பிரீத் கவுர் இல்லை ஜெமீமா, ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஜெமீமா பெட்டர்னு தோணுது. தென் இந்தியா செகண்ட் பேட் பண்ணால் ஷஃபாலியை கொஞ்சம் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்க. தென் பியூமண்டை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஸ்கிவியர் பிரண்ட், தீப்தி சர்மா, தென் அமர்ஜோத் கவுர். பவுலர்ஸில் எக்கல்ஸ்டன், லாரன் பெல், சாரணி. தென் இது கூட ஏர்லெட் அண்ட் ராதா யாதவை கூட டீமில் கன்சிடர் பண்ணுங்க. கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ல ஸ்கிவியர் பிரண்ட், ஸ்மிருதி மந்தனா, தீப்தி சர்மா, தென் அமர்ஜோத் கவுரை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல டெனாலி வயட், ஜமீமா, எக்கல்ஸ்டனை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.